இன்னைக்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போயிட்டு நின்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு பின்பதாக போகும்போது ஏசப்பாவை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்தும் பொழுதில் தன் பிள்ளைக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் தந்தார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன்னோட பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா கூட உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து தேவ சமூகத்திற்கு நீங்க போயிட்டு என்னைக்கு அமர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இல்ல சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் நான் பார்க்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் காணதையும் காணாததை நான் பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுதான் இன்னைக்கு நான் செய்தியா உங்களோடு பேச போறேன். பக்கத்துல கையை கொடுத்து கேளுங்க, சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு கண்ணு தெரியுதா? உங்களுக்கு கண்ணு தெரியுதா? என்னடா சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருந்து வந்து எங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்குறீங்களான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஹைலைட் என்ன தெரியுமா? என்னை முதல் முறை எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா பிரசங்கத்துக்கு, அடுத்த முறை கூப்பிட்றது ரொம்ப பெரிய சந்தேகம். அதுவும் முழு இரவு ஜபத்தை தாண்டி வேறு எதுக்குமே அடுத்தது எனக்கு கூப்பிட மாட்டாங்க. அந்த சபை விசுவாசி வேற என்ன சொல்கிறோங்க, இவனையா அப்படி தான் கூப்பிட்டீங்க, ஒரு ஆசீர்வாதமாக பேசுகிறேன், உங்களுக்கு நல்லது நடக்குன்ற உனக்கு கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணுகிற சில ஊழியக்காரர்களை தகப்பனும் தாயும் மறுபடியும் என்னை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமே. சரி, இப்போ நான் சொன்னேன் கண்ணு தெரியுதா அப்படின்ற ஒரு வார்த்தை நான் கேட்டேன். அப்போ சொல்லுங்க, கண்ணு தெரிஞ்சிருந்தா ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கும் செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கும் நீங்க வரல? கண்ணு நமக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் நேற்று நைட்டு ஆயத்த கூடுகைக்கு நம்ம வரல? வழி தெரியலையோ? கண்ணு தெரிஞ்சிருந்தா வந்திருப்போமே. பக்கத்துல கையை கொடுத்து கேளுங்க, ஜாலியாக கேளுங்க. வந்திருக்கலாமே, செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வந்திருக்கலாமே, வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வந்திருக்கலாமே, ஏன் வரல? காரணம் என்னன்னா, நமக்கு நம்மளுடைய கண்கள் சிலது தெரியல. ரெக்கார்டு இருக்காப்பா? ரெக்கார்ட் கொடுத்துட்டீங்களா? நம்ம கண்ணு தெரியல. நம்ம கண்ணு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்திருப்போம். இன்னைக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கிறத பத்தி நம்ம சில காரியங்களை படிக்க போறோம். சரியா? சரி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதுக்கப்புறமா 19வது வசனம். கண்டினியூவா படிக்காதீங்க. 16, 19. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. சரி. ம் 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 ஓகே. 52 அதான் இப்போ படிச்சிங்களா? 52 படிச்சிங்களா? சரி, 19 படிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஆகார் அந்த இடத்துல இருக்கிறாங்க. என் பிள்ளை சாகிறத கண்டு நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி அவங்க ஒதுக்கி நிற்கிறாங்க. ஆனா ரெண்டாவதா 19வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் ஆகாரின் கண்ணை திறந்த போது அந்த இருக்கிற ஊற்றை பார்த்து தண்ணீரை நிரப்பி பிள்ளை கிட்ட தந்தாலாம். அப்போ நான் இப்போ என்னுடைய ஒரு சின்ன கேள்வியோட இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புறேன். அந்த ஊற்று அங்கே தானே இருந்துச்சு? அந்த ஊற்று கண்ணு கெட்டுற தூரத்துல இல்லை, அங்கே தானே இருந்துச்சு. ஏன் அவளால பார்க்க முடியல? ஏன் அவளால பார்க்க முடியல? கண்கள் பூட்டப்பட்டு இருந்துச்சு, கண்கள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கும் நம்மளால நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நான் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறேன். ஏன் தேவ பிரசன்னத்தை உணர முடியல? ஏன் நிறைய நேரம் ஜெபிக்க முடியல? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற பிசாசோட யுத்தம் நமக்கு செய்ய முடியலன்னா, அன்னைக்கு கண்ணு நமக்கு மூடப்பட்டிருக்குது. மூடும் போது கண்ணு திறக்காது. அது திறக்கணும்னா கண்கள் திறக்கப்பட்டா மட்டும்தான் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும். அன்னைக்கு இதுக்கு அதே வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம கண்கள் பூட்டப்பட்டிருக்கிற நிலைமையில ஒருவேளை இருப்போமே, ஆனால் மரண பரியந்தம் வரைக்கும் நம்மளும் சபைக்கு வருவோம், எல்லாரும் ஆராதிக்கிற மாதிரி கும்பல்ல ஒரு அலேலியா போட்டு போவோமே தவிர்த்துட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்காது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வரணும்னு சொன்னா, இந்த காலை நேரத்தில் உங்களோட பிள்ளையாக தயவாய் நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இந்த கண்கள் பூட்டப்படுறதுனால தான் வீட்டில் சண்டை வருது. இந்த கண்கள் பூட்டப்படுறதுனால தான் தெருவில் எவனோ ஒருத்தன் போய் எதனா சொன்னா அவனை அடிக்கிறதுக்கு போற சண்டை காரணம் என்ன தெரியுமா? கண்ணு தெரியல. சொல்லுங்க பக்கத்தில், கண்ணு தெரியல. கண்ணு தெரியல, அதான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. கண்ணு தெரிஞ்சா நம்ம அமைதியாக இருந்துருவோம்ல.
கண்ணு தெரிஞ்சா சண்டை போட மாட்டோமே. ஏன்னா கண்ணு தெரிஞ்சா நமக்கு ஒரு 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 யோசனை வரும். என்ன யோசனை தெரியுமா? ஐயோ ஏசப்பா பார்க்குறாரே, ஏசப்பா பார்க்குறாரு, இதை நான் சண்டை போட நான் நரகத்துக்கு போயிடுவேனே, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேனே அப்படின்ற ஒரு 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 என்ன வந்துடும், ஒரு கான்ஷியஸ் நமக்கு வந்துடும். இன்னைக்கு நான் சொல்றேன், சொல்லுங்க, கண்ணு திறக்கப்படணும். கண்ணு திறந்து அடுத்த நிமிஷமே அவளுக்கு கிடைச்சி தண்ணி வந்துருச்சு. தான் பிள்ளை முன்னாடி வரைக்கும் அழுது கொண்டிருந்துச்சு. எதுக்காக? பசிக்காக, எதுக்காக? தாகத்துக்காக, எதற்காக? இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு எங்க தண்ணி வேணுமேன்னு சொல்லி. ஆனா கண்ணு ஏசப்பா என்னைக்கு கண்ணு திறந்தாரோ அன்னைக்கு அடுத்த ஒரு நொடி பொழுதில் தன் பிள்ளைக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் தந்தார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன்னோட பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா கூட உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து தேவ சமூகத்திற்கு நீங்க போயிட்டு என்னைக்கு அமர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இல்ல சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மளும் போராட்டமா தான் இருக்குமே தவிர்த்து ஒரு 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 அடுத்த லெவல பார்க்க முடியாது. அடுத்த ரிலம்குள்ள போகவே முடியாது. நம்மளால அடுத்த ரிலம்குள்ள போகணும்னா ஒரே ஒரு காரியம். அது என்ன காரியம்னா நம்ம கண்ணு திறக்கப்படணும். ஆமென். கண்ணு திறக்கப்படணும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46 அதுக்கப்புறம் 52. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எரிகோவுக்கு வந்தார்கள். சரி. வழி அருகில் உட்கார்ந்து என்ன கேட்டானா? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். எப்போ? இப்போ 52 தானே படிக்கிறீங்க? படிங்க. சரி. உடனே அவன் பார்வை அடைந்து யாருக்கு பின்னாடி சென்றான்? அப்ப முன்னாடி வரைக்கும் அவனுக்கு கண்ணே தெரியாத போது எங்க இருந்தான்? தெருவில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? இன்னொருத்தனோட தயவு அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் இனி எவனோட தயவும் அவனுக்கு தேவையில்லை, அவனே போவான். கண்ணு ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி அவன் பிச்சைக்காரன் இல்ல பிரதர், அக்கா, இனி அவன் பிச்சைக்காரன் இல்ல. இனி அவன் யார் தெரியுமா? ஏசப்பா கூட போகிறவன். இன்னைக்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போயிட்டு நின்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு பின்பதாக போகும்போது ஏசப்பாவை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணினால், நீங்க முடிங்க பார்க்கலாம், பிதாவானவர் அவரை சூப்பர் கனம் பண்ணுவார். நான் வந்து பார்த்தேன், இது 2வது முறை இங்க வர்றதுனால நிறைய வாலிப பிள்ளைங்க, தம்பி டேனியல், பிரசன்னா, கிடியோனா இருக்கட்டும், எனக்கு தங்கச்சிங்களில் 2 பேர் மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருக்குது. ட்ரிபிளா பாப்பா, அப்புறமா பிரீத்தியா, பிரீத்தி, இவங்க. ஆனால் நிறைய பேர் வரீங்க, ரொம்ப சூப்பர். இந்த நான் நம்புகிறேன், அம்மா அப்பா இந்த சர்ச்சோடைய க்ரோத்தே யூத்தால தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். யூத்தால தான் இருக்குதுன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அநேக சபைகளில் பார்க்குறேன், சண்டேவை மாத்திரம் தான் நான் பார்க்குறேன். மற்ற நாளில் அவங்க வர்றதோ இல்லை பண்ணுறதோ நான் பார்க்கறதில்ல. ஆனால் ஃபுல் எஃபோர்ட் கேட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அண்ணனா உங்கள் எல்லாருக்குமே சல்யூட் அடிக்கிறேன். இன்னும் அதிகமாக பண்ணுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணினால் பிதாவானவர் அவனை உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆமாம். இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா இங்கே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுறாதீங்க. எதிர்காலத்தை குறித்து கவலையே படாதீங்க. உங்கள் பிள்ளையோடைய கண்ட்ரோலை ஏசப்பா எடுத்துட்டாரு. அவரு பார்த்துப்பாரு, அவரு பார்த்துப்பாரு. கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வரைக்கும் அவரு தூங்க மாட்டார். நீங்கள் தூங்கினா கூட அவர் தூங்க மாட்டார். ஏன்னா இவங்க கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. இனி எவனுடைய உதவியும் யாரோட உதவியும் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு பின்னாடி போறதுனால தெய்வமே உங்களை அங்கீகரிப்பாரு, தெய்வமே உங்களை ராஜரிகம் பண்ண வைப்பாரு. கவலைப்படாதீங்க. மேபி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை குறித்து, அண்ணா எனக்கு என் ஃபோன் உடஞ்சிருச்சு, அதை வாங்க முடியலண்ணா, எனக்கு பெட்ரோலுக்கு செலவு இல்லைண்ணா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு கவலைப்படாத. அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நீயே போயிட்டு ஒரு இடத்துல நிற்ப, ஆம்பூர்லேருந்து ஒருத்தன் வந்தான் சொன்னான், ஆனால் இன்னைக்கு அதை நான் தொட்டு பார்க்கல, அது என் பாக்கெட்டில் வச்சு நான் அழகு பார்க்குறேன்னு சொல்லுவீங்க. ஆமென். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த பர்த்திமேயு குருடன்
கண்கள் தெரியாத வரைக்கும் இன்னொருத்தருடைய உதவி அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. தூக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை, பிரதர் என்ன அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை, இன்னொன்னுத்துக்கு ஒருத்தர் தேவை. ஆனா இன்னைக்கு அவனே நடந்து போக ஆரம்பிச்சான். ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கிற வரைக்கும் தான். உங்களுக்கு சிக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா எதனா ப்ரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணலாமா, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, உடனே ஏதாவது ஒரு ப்ரேயர் டவருக்கு அடிச்சு பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆவிக்குரிய கண்ணு திறந்துருச்சுன்னா உங்களுக்கு இனி யாரோட உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்க தான். ஆமென். பாஸ்டருக்கு நீங்க தான் சொல்லுவீங்க, பாஸ்டர் பார்த்துக்கலாம் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாச்சா கட்டிடலாம் பாஸ்டர், பிரச்சனை இல்லை, ஆண்டவர் செய்வார் பாஸ்டர். நமக்கு லேப்டாப் தானே பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், இந்த மாசத்துக்குள்ள ஆண்டவர் தருவார். ஏன் தெரியுமா? உங்க கண்ணு திறந்துருச்சு. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க அறைய பூட்ட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்தரங்கத்தில் ஒருத்தனை பிதாவை தெரியல, அவர் எங்க வந்து கனம் பண்ணுவாராம்? வெளிரங்கத்தில் கனம் பண்ணுவாராம். அந்தரங்கத்தில் நீங்க கண்களை திறந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்தரங்கத்தில் கதவை பூட்டி ஜெபிக்காம உங்களால் இருக்கவே முடியாது. தேவ சமூகத்தில் உங்களால காத்துள்ளாம இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அவன் படிங்க, அந்த கடைசி லைன் மட்டும் படிங்களேன். உடனே அவன் பார்வை அடைந்து யாருக்கு பின்னாடி சென்றானா? ஏசப்பாக்கு பின்னாடி சென்றானா. நம்ம நிறைய நேரத்தில் நீங்க நிறைய நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிற மார்க்கத்திலேருந்து வருவாங்க, ஏசப்பாவை அறியாதவங்க வந்து வருவாங்க, ஒரு ஹீலிங்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஹீலிங்காக அந்த காரியத்துக்காக நடந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பாக்கு பின்னாடி வர மாட்டாங்க, இப்படி போயிடுவாங்க. நம்ம எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம எப்படி தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் நடக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏசப்பா சமூகத்தை பிடிப்போம், அவர் காலை பிடிப்போம், அவர் முட்டியை பிடிப்போம், இல்லை கையை பிடிப்போம், எல்லாத்தையும் பிடிப்போம். ஆனால் ஆசீர்வாதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிடும். ஆனால் இவன் பாருங்க உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இவன் ஏசப்பாக்கு பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மை உள்ளவன். சொல்லுங்க, உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன். எஜமானனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தானாக்கா எஜமானன் அவரை கனம் பண்ணுவார். ஆமென். இந்த காலை நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாயார், தகப்பனார், அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க, அக்காங்களுக்கு சொல்றேன், உங்க கண்ணுகள் இன்னைக்கு திறக்கட்டும். கண்ணு திறந்துருச்சு, நான் நம்புறேன். இனி யாரோட உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. இனி நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் படிங்களேன். நான் நிறைய வசனத்தை வச்சு தான் இன்னைக்கு அறிக்கையே நமக்கு நிறைய. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும், 13, 14, 15, 16. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செஞ்சதுனால நான் என்ன பண்றேன்னா கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமா பெற்றிருச்சு பாவிகளை ரட்சிக்க. உண்மையும் என்னது பாத்திரமாய். முதல்ல அவர் எப்படி இருந்தாரு? தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தார். ஆனா இப்ப எப்படி இருக்கிறாரு? இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தோடும் அடுத்தது அன்போடும் கூட பரிபூர்ணமாய் பெருகிடுச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப அவருக்கு விசுவாசமும் அன்பும் வந்துருச்சு. இது ரெண்டு ஒரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் அவங்க வீடு தேவனுக்காய் கனித்தெரும் செடியாய் மாறும். ஏன்னா ஒருத்தருக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னா முதல்ல வீட்டில் என்ன வராதுன்னா சண்டை வராது. ஏன்னா ஒரு கடன் நான் தரணும் அப்படின்னா எனக்கு இருக்குது என் விசுவாசம், இதை ரட்சிக்கும், நான் நம்புறேன், எங்க அப்பா என்னை கைவிட மாட்டார், நாளைக்கு ஆண்டவரை சந்திப்பாரு, நீ வாமா நம்ம ஜாலியா சாப்பிடலாம் பேசலான் இருக்கும். ஆனா நமக்கு கண்ணு தெரியாததுனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஏதோ ஒரு பிரச்சனைன்னும் போது நம்மளோட மொத்த கோவத்தை எங்க காட்டணும்? அங்க காட்டுவோம், ஃபேமிலியில காட்டுவோம். என் மொத்த கோவத்தை யார்கிட்ட காட்டுவேன்? இப்ப என்ன எடுத்துக்குங்க, நான் யாருக்கிட்ட காட்டுவேன்? எனக்கு கீழே இருக்கிற தம்பிங்க கிட்ட காட்டுவேன், எனக்கு கீழே ஊழியம் பண்ற தம்பிங்க கிட்ட காட்டுவேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியல.
2024 வரைக்கும் எனக்கு கண்ணு தெரியல பிரதர். ஊழியம் பண்ணேன், எல்லாமே பண்ண பிரதர். 2024 நவம்பர் வரைக்கும் எனக்கு கண்ணு தெரியல. எதனா ஒன்றுனா கத்துவேன் என் பிள்ளைங்களை, எதனா ஒன்றுனா சரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவேன். ஒரு நாள் ஆச்சு, என்ன நடந்துச்சு தெரியுமா? என்கிட்ட இருந்து சில வாலிப பிள்ளைகள் தள்ளி போகிறத நான் பார்த்தேன். அன்னைக்கு என் கூட பேசின வசனம் தான் இது. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனுமா இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ எனக்குள்ள கிறிஸ்து இயேசுவினால் விசுவாசமும் அன்பும் பரிபூரணமா எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய பிஜியில் உட்காந்துட்டு நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஆண்டவர் என் கூட பேசினார். நைட் 11 மணிக்கு பேசின வார்த்தை இது. ஆனால் இதுக்கப்புறம் நான் அன்னைக்கு முடிவு எடுத்தேன். என்ன தெரியுமா முடிவு எடுத்தேன்? இனி என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கோவன்றது என் வாழ்க்கையில் நான் படக்கூடாது. ஏன்னா அந்த கோவன்றது வந்துச்சுன்னா முதல் காரியம், இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிறைய கோவப்படுகிற என் அன்பு வாலிப தம்பிமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு, தாயார்களுக்கு சொல்கிறேன், தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், கோவம் வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா முதல்ல போகும்? விசுவாசம் போகும் உங்களை விட்டு. ரெண்டாவது, தேவன் மேல் இருக்கிற அன்பு உங்களுக்கு போயிடும். மூணாவது எது போகும் தெரியுமா? நீங்கள் மனுஷன் அப்படின்ற அடையாளமே போயிடும். ஃபெரோஷியஸாக பிஹேவ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா பிரதர் சிஸ்டர்? நமக்கு கண்ணு தெரில. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கண்ணு மூடப்பட்டு இருந்துச்சு. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அடிக்கணும், கிறிஸ்தவங்களை பார்த்தாலே கொலை பண்ணணும். ஏன்னா இவங்க நூதனமான உபதேசத்தை இவனுங்க ஃபாலோ பண்ணுறானுங்க, யூதர்களுக்கு விரோதமாக இவனுங்க எழும்புறாங்க, இவனுங்க தேவையில்லை, இவனுங்களை வெட்டணுன்றது தான் அவனோட முதல் நோக்கம். ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் யாராக மாறிட்டேன்னா இப்படியா மாறிட்டேன். 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆ ஆ ஆ உத்தம, ஒரே நிமிஷம் இருக்கு, உத்தம குமாரனாகிய யாருக்கா? உத்தம குமார், உத்தம தீமோத்தேயுக்கு இல்ல, உத்தம சகோதர தீமோத்தேயுக்கு இல்ல, யாருக்கா? குமாரன், பிள்ளை. யாருக்கு? பிள்ளை. இப்ப எப்படி ஒரு பிள்ளையா மாறினாரு? இப்ப எப்படி பிரதர் அவங்க பிள்ளையா மாறினாங்க? ஏன்னா இப்போ அவருக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? அன்பு வந்துருச்சு. கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள வந்ததுனால வெட்டணும்னு இருந்தவன் இன்னைக்கு அவனுக்கு பிள்ளையா மாறிச்சான். இவனை சாவடிச்சிருந்தவன் பிள்ளையா மாறிச்சான். இன்னைக்கு நான் அதான் சொல்றேன், நமக்கு கண்ணு திறந்துருச்சுன்னா என்ன நடந்தாலும் சரி, அது எப்பேர் மலையே பெயர்ந்து போகிறது மாதிரி இருந்தாலும் சரி, அதை நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். எத்தனை நாள் எத்தனை பேர் இது விசுவாசி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? கோவத்தில் வீட்டில் பிள்ளைங்க கிட்ட கூட நான் கேட்குறேன், நீங்கள் ஏதோ ஒன்று மம்மி கிட்ட சண்டை போட்டுருப்பீங்க, ப்ரேயர் பண்ணும்போது எத்தனை நாள் உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை உணராமல் நீங்கள் இருந்திருக்கிறீங்க? நான் இருந்திருக்கிறேன். அடுத்த ஒரு 10 நாளைக்கு உங்களால் தேவ பிரசன்னத்தையே உணர முடியாது. அதுக்கப்புறம் உபவாசம் போட்டு, ஏசப்பா எனக்கு பிரசன்னத்தை உணர முடியலப்பா, என் கூட வாங்கப்பான்னு கேட்டு பிச்சை எடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரசன்னத்தை நம்ம வாங்குகிறோம். ஆனால் ஒருவேளை அந்த சண்டை போடுற அந்த நேரத்தில், கத்துற அந்த நேரத்தில் கண்ணு திறக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம புத்தி இருக்கிறவர்களாக நம்ம கொஞ்சம் தியானித்து நடந்தோன்னு வைங்களேன், அந்த 10 நாள் ஏசப்பாக்கும் நமக்கு இருக்கிற உறவு இன்னும் அதிகமாக தானே இருந்திருக்கும். தள்ளி போவாதே, தள்ளி போயிடாதல்ல, பக்கத்தில் வரும்ல. இன்னைக்கு சொல்லுங்க, கண்களை மூடுங்க, அப்படியே தலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கண்ணை திறக்க வைங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் கண்களை திறக்க வைங்கப்பா, ஆண்டவரே பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கண்களையும் திறக்க வைங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணு கம்ப்ளீட்டாக திறக்க வச்சிருங்கப்பா, என் கண்ணை திறக்க வைங்கப்பான்னு சொல்லுங்க. கம்ப்ளீட்டாக என் கண்ணு பூட்டப்பட்ட எல்லா கண்களையும் திறக்க வைங்கப்பான்னு சொல்லுங்க. அப்படியே இப்போ கண்ணை திறந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவ்வளோதானா? அப்போஸ்தலர் 9:7. அப்போ கீழே இருக்கிற வசனத்தை படிங்க. சாரிக்கா, நான் இங்கிலீஷ்ல எடுத்திருக்கிறேன். தமிழ்ல எத்தனாவது வசனம்? சாரி, 7:8. தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. போதும். சரி, நீங்க சொன்னீங்க பிரதர் கண்ணு திறந்துருச்சுன்னா எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறீங்க பிரதர் சொன்னீங்க. ஆனா இப்ப கண்ணு திறந்த உடனே யாருமே தெரிலன்றாங்களே.
ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க கண்ணு திறந்தா ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்ப்பீங்க, பிசாசோட சண்டை போடலான்னு சொல்லிட்டீங்க, தேவ அன்புக்குள்ள போயிருவேன்னு சொல்லிட்டீங்க, தேவ விசுவாசத்துக்குள்ள போயிருவேன்னு சொல்லிட்டீங்க, பரிபூர்ணமா இருந்துருன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க அவர் கண்ணு திறந்தோன்னு கண்ணு தெரியலையே பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, எந்த கண்ணு தெரியுமா அவருக்கு தெரியல, மனுஷிக கண்ணு அவருக்கு அடைக்கப்பட்டுருச்சு. அடுத்த 3 நாளைக்கு உலகத்தில் நடக்கிற எந்த விதமான காரியத்தையும் அவரால் பார்க்க முடியல. அவருக்கு பார்த்த ஒரே ஒரு காரியம் தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும். அல்லேலூயா. உங்க கண்ணு முதல்ல திறக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உலகத்தில் இருக்கிற காரியங்களை சிலதை பூட்டப்படணும். உலகத்தில் இருக்கிற காரியங்களை கண்டும் காணாததை போல இருக்க வேண்டும். உலகத்தில் நடக்கிற சில காரியங்கள், இப்போ முன்னாடி நான் என் ஃப்ரெண்டோடு கூட சேர்ந்து நான் சீட் ஆடுறது கிளப்புக்கு போவோம் பிரதர், இன்னைக்கு நான் சீட் ஆடலை ஆனால் அவன் கூட போய் உட்காருவேன். நோ, இல்லை, போகக்கூடாது பிரதர், போகக்கூடாது. முன்னாடி நான் சீரியல் பார்த்து கொண்டு இருந்தேன் பிரதர், முன்னாடி வந்து அப்படி கேட்டிருந்தானா, இப்போ நான் சீரியல் பார்க்கல, பக்கத்து வீட்டில் ஓடுது, ஓரமாக நான் காதில் கேட்குறேன். இல்லை சிஸ்டர், இல்லக்கா, இல்லைம்மா, அப்படி இல்லை. கண்கள் பூட்டணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது உலகத்துக்குரிய கண்கள் பூட்டப்படணும். அப்போதான் முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். முழுமையான ஆசீர்வாதத்தையும் முழுமையான கண்களை நீங்கள் பார்க்கணுன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தின் கண்கள் பூட்டப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். என வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இனி புதிதாக்கப்பட்டது. கண்ணு திறந்துருச்சுன்னா பழையசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, இனி என்னவா மாறிச்சுன்னா புதுசாயிரணும். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து புதுசாயிரணும். இனி சண்டை போடாதீங்க, கொஞ்சம் தாழ்மையாக போங்க. இப்போ எங்கள் அங்கிளுங்கிட்ட வரேன், வீட்டில் பக்கத்தில் கை கொடுங்க. மெயினான மேட்ரு, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன். கை கொடுங்க. வீட்டில் ரசம் விஷம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் குடிச்சிடறேன், சாப்பிட்றேன். கை கொடுங்க, பேசுங்க. சண்டை போட மாட்டேன். சூப்பர். இந்த பக்கம் வரேன், இப்போ நான் இந்த பக்கம் வரேன். இனி பக்கத்தில் கை கொடுங்க. பக்கத்தில் ஒருவேளை என் கணவர் சண்டை போடுறதுக்கே வந்தால் கூட நான் அமைதியாகவே போயிடுறேன். நான் உலகத்தின் கண் எனக்கு பூட்டுருச்சு, நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துடுறேன். என் கணவன் திட்டினா திட்டு போயிட்டு நாளைக்கு வந்து என்கிட்ட நல்லா பேசிடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் கண்ணு பூட்டிருச்சு. அடுத்த 3 நாளைக்கு எதுவுமே தெரில. கீழேருந்து விழுந்து எழுந்த உடனே அங்கே பாருங்களேன், அது மறுபடியும் அந்த ஒரு லைன் மட்டும் படிங்க. 8வது வசனம் ஒரே ஒரு லைன், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிங்க. அக்கா இல்லைக்கா, அதுக்கு மேலே இருக்கிற வசனுக்கு. தரையிலிருந்து எழுந்து, விழுந்த உடனே, விழுந்துட்டு எழுந்த உடனே கண்ணை திறக்கிறாரு, திறக்கலை. இன்னைக்கு நான் சொல்றேன், எதுலையோ ஒரு காரியத்தில் நீங்க விழுந்து போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கும் போது, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, அந்த காரியம் இதுக்கப்புறம் நீங்க உங்க கண்கள் அடைக்கப்பட்டுரும். இதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்கள் மகிமையின் மேல் மகிமையான காரியத்தை மாத்திரம் தான் பார்ப்பீங்க. ஆமென், ஆமென். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த பையன் சம்மந்தமே இல்லாமல் இப்படி பேசுறான்ட்டு, எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், பலிபீடத்தில்னு சொல்றேன். ஏசப்பா அவங்க நல்லா இருக்க வைப்பார், ஆசீர்வாதம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், அந்த ஒரு மெசேஜ் ஒரு சாவறதுக்குள்ளே ஒரு நாளாவது எடுத்துடணுன்ட்டு, ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே ஆவியான உணர்த்த கூட மாட்டேன்றாரு எப்படி எடுக்கிறதுன்ட்டு. அதனால் இதுதான், இப்படி தான் எனக்கு பேச தெரியும், தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் 6வது வசனம். 3 யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். இந்த பகுதி நேர விடுதலை இல்லை பிரதர், அற்பகால விடுதலை இல்லை, நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு ஏதோ ஒரு கேவலமான ஒரு காரியத்திலிருந்து ஒரு விடுதலை. இந்த ஒரு காரியத்தை நான் விடணும்னு பல நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் உங்கள் கண்கள் கம்ப்ளீட்டாக திறந்துடும். இனி அந்த கண்கள் பூட்டவே படாது. ஆவிக்குரிய கண்கள் ஒருவேளை தெய்வம் திறந்துருச்சுன்னா உலகத்தின் கண்ணு பூட்டுமே தவிர்த்துட்டு பரலோகத்தின் கதவுகள் ஒரு நாள் கூட
பூட்டப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வரேன், மத்தேயு 4:16. இவ்வளோ நேரம் உங்களை ட்ராக்குக்குள்ளே கொண்டு வந்தேன். இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மெயின் கிளைமாக்ஸ்குள்ளே போகலாம். மத்தேயு 4:16. 4:16. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா ஆ ஆ ம் ஆ சரி, போதும். என்னடா வசனம் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்ணுறதுனால இங்கிலீஷ் பைபிள் ஒரு வசனம் ஏற்ற ஒரு வசனம் குறைச்சலாக இருக்கும். அதனால தான் மறுபடியும் படிங்க. 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க சொல்கிறேன். கண்ணை மூடுங்க. என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுது உங்களுக்கு? இப்போ கண்ணை தரங்க. என்னைய மறந்துட்டு கண்ணை மட்டும் தரங்க சொல்கிறேன். இப்போ என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? என்ன திறந்துச்சு உங்களுக்கு? வெளிச்சம் திறந்துச்சு. ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாரே ஆனால், குமாரன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மெய்யான விடுதலை கொடுப்பாரே ஆனால், அந்த இருள் உங்களை விட்டு நீங்கி போவோம். இனி பெரிய வெளிச்சம் மாத்திரம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சபை பெரிய வெளிச்சம் மட்டும்தான் பார்க்கும். இந்த மயிலாடுதுறை எழுப்புதல் வெளிச்சத்தை நிச்சயமா பார்த்தே தீரும். அதுக்கு முதல்ல இருளான கண்கள் திறக்கப்படணும் பிரதர். இருளான கண்கள் பூட்டப்படணும். வெளிச்சத்திற்கு நேரா ஓடணும். ஏன்னா அவருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. நீதியின் சூரியனாய் அவர் நம்மை உதிப்பவர். அந்த சூரியன் உங்க வேலை வந்துருச்சுன்னா ஒரு நாளும் உங்கள் இடத்துல இருள் இருக்காது. கண்கள் மூடி இருந்தா தானே பிரதர் கண்ணு தெரியாம இருட்டா இருக்கும். கண்ணு திறந்துருச்சுன்னா கண்ணு வெளிச்சம் வந்துருமே. கண்ணு திறந்துருச்சுன்னா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே. கண்ணு திறந்துச்சுன்னா இது பாவன்ற உணர்வு உங்களுக்கு வரும்ல. கண்ணு திறந்துச்சுன்னா இந்த இடத்துல குழி இருக்குதுன்னு தெரியுமே. கண்ணு திறந்துருச்சுன்னா இங்க இருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு செகடை இருக்குது, இங்க இருந்து நான் தள்ளி போனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதற்கு முதல்ல உங்களுக்கு தேவை கண்ணு திறந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய இருள் உங்களை விட்டு வெளியே போகும்போது வெளிச்சத்தின் வாசல்களை திறப்பீங்க. சந்ததி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும் போது பூட்டப்பட வேண்டிய கதவுகள் பூட்டப்படும், திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்படும். போன முறை நான் வரும்போது எப்பத்தா என்று செய்தியை ஒன்று பேசினேன். கதவுகள் திறக்கப்படட்டும்னு சொல்லி பேசினேன். இப்போ நான் பேசின காரியங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். போன முறை நான் சொன்னது, எழுப்புதலுக்கு விரோதமாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், உன் ஜபத்துக்கு விரோதமாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கணும்னு பேசினேன். இப்போ நான் பேசின காரியங்கள் உங்கள் கண்கள் திறக்கும் போது உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் இருந்துட்டே இருக்குதுல்ல. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாவது நான் ஜெயிக்கணும் பிரதர், இந்த பாவத்தை எப்படியாவது நான் மேற்கொள்ளணும் பிரதர், எப்படியாவது இந்த பிசாசு கையிலேருந்து நான் வந்து ஜெயிச்சு மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அதற்கு முதல்ல இது பாவம்னு தெரியணும்னா உன் கண்ணு திறத்தா மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும். நம்ம கண்ணு திறக்காம கண்ணு பூட்டிப்பட்டே இருந்துச்சுன்னா இது பாவம் நமக்கு தெரியாது. இது பாவம் நமக்கு தெரியவே தெரியாது. இது தப்புன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இது தப்பு, இது சரியில்லை, இது தீங்கான காரியம், இதுக்குள்ள நான் போக கூடாது, இங்க போன நான் கீழே விழுந்துருவேன், இங்க விழுந்த எழுறதுக்கு எவனா ஒருத்தன் எனக்கு உதவி தேவை. ஆனா இது எல்லாமே இருந்து நான் வெளியே வரணும்னா என் கண்ணு திறந்துருச்சுன்னா இங்க வந்த உடனே நான் விலகி போயிருவேன். இப்படி இந்த காரியங்கள் ஏதோ ஒருத்தன் வந்து என்ன அடிக்க வந்தனா டப்புன்னு நான் விலகி போயிருவேன். இங்க இருந்து ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா டப்புன்னு நான் வெளியே போயிருவேன். ஏன்னா எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் இந்த பாவத்துக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் கடைசி வரைக்கும் அடிமையா மட்டுமே இருக்க மாட்டேன். ஏன்னா இருள் என்னை விட்டு போயிருச்சு, வெளிச்சம் எனக்குள்ள வந்துருச்சு. வெளிச்சம் எனக்குள்ள வந்துருச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல நான் மறுபடியும் சொல்றேன், உங்க இருள் உங்களை விட்டு நீங்கணும்னு சொன்னா நிறைவானது வரும்போது குறைவானது வெளியே போகும். அதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க அனல் மூட்டி எடுக்க வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க அனல் மூட்டி எடுக்கும் போது அவர் சொல்லுவாரு, எது தப்பு எது ரைட்டு, நீ எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ நடக்க வேண்டிய வசனத்தை முடிங்க பகல், நீங்க நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நான் அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவாராம், என்ன சொல்லுவாரு,
ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை அவர் சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தட்டி 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 நீங்க எழுப்பும் போது உங்க இருள் உங்களை விட்டு வெளியே போகிறது நீங்க பார்த்து கீழே விழுந்த உடனே எழுந்து பார்ப்பீங்க. என்னடா இந்த பாவத்தில் தானடா இருந்த, இன்னைக்கு இந்த பாவத்தை நான் பார்க்க முடியலையாடான்ற கண்ணு. அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே விழுந்தாரு. விழும்போது அவர் எப்படியா இருந்தாருன்னா சவுலா இருந்தாரு. எழம்போது பவுலா மாறினதுக்கு அப்புறம் என்னடா கண்ணெல்லாம் நல்லா ஒரு மாதிரி கண்ணு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு, இப்போ தெரியலையே, ஆனால் வேற கண்ணு நல்லா பொழிச்சுன்னு தெரியுது. எப்படி? ஏன்னா இந்த கண்ணு பூட்டிருச்சு, இந்த கண்ணு திறந்துருச்சு. அந்த மாதிரி தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, இவ்வளவு நாளா இந்த காரியத்தை நான் இனிமையா பார்த்துட்டு இருந்தேனே, இவ்வளவு நாளா இந்த காரியத்தை இனிமையா நான் வந்து டேஸ்டா ருசித்து கொண்டிருந்தேனே, ஆனா இன்னைக்கு இதை பார்த்தா சீன்ற வார்த்தை எனக்கு வருது. ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு, ஏன்னா கண்ணு திறந்துருச்சு, கண்ணு திறந்துருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னுடைய முழங்கால் போதும். சொல்லுங்க, என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என் முழங்கால் போதும். என்னை தட்டி எழுப்புகிறதற்கு என் சபை எனக்கு போதும். என்னை தட்டி எழுப்புகிறது, என் ஆவியை இன்னும் உற்சாகப்படுத்துகிறதுக்கு என்னோட டீனேஜ் கேம்ப் எனக்கு போதும். என்னை தட்டி எழுப்புகிறதற்கு இந்த சபையோடைய ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையை நாங்கள் மகிமையை பார்க்கறதுக்கு எங்களுடைய சான்டிஃபையிங் ப்ரேயர் ஆயத்த ஜபமே எங்களுக்கு போதும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருமையானால், நான் மறுபடியும் சொல்றேன், மகிமையின் மேல் மகிமையாற்று மறுரூபம் அடைகிற அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருவீங்க. அதுக்கு முதல்ல சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படணும். நான் முதல்ல சொன்னேன் கண்கள் திறக்கப்படணும்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன் கண்கள் திறந்த உடனே யாரோடைய உதவியே நமக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். மூணாவது நான் சொன்னேன் கண்கள் திறந்து நீங்க எழுந்த உடனே, பர்த்திமேயு குருடன் எழுந்த உடனே அவன் யாருக்குள்ள போனார்னா ஆண்டவருக்குள்ள போனாரு. அந்த மாதிரி நீங்களும் கீழே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே விழுறாரு. எழுந்த உடனே ஒரு கண்ணு பூட்டுச்சு, ஆனா இன்னொரு கண்ணு திறந்து சொல்றாரு, என் ஆவிக்குரிய குமாரனே, அடிக்கணும்னு நினைச்சவனை, சாவடிக்கணும்னு நினைச்சவனை, கொல்லணும்னு நினைச்சவனை பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு, பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன், எத்தனை நாள் எத்தனை காரியங்களை இந்த நபரை நான் பழி வாங்கி ஆகணும், இந்த நபரை நான் எப்படியாவது என்னைய இது பண்ணிட்டானே, இவனை நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இவனை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு எத்தனை நாள் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இன்னும் நீங்கள் குருடாக்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் குருடாக்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள பிள்ளையா பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படியா மாறிட்டீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள பிள்ளையா பார்த்துட்டே, பரவாயில்லடா இவன் தானே, இவனும் எனக்கு பிள்ளை மாதிரி தானே, இவனும் வந்து என் தம்பி மாதிரி தானே, இவனும் என் தங்கச்சி மாதிரி தானே, இவனும் என் அக்கா மாதிரி தானே, எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், எஸ் எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான், ஆனால் இவன் எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான், ஆனால் இவனை நான் என் குமாரை நான் ஏற்றுக்கிறேன், இவனை என் பிள்ளைய நான் ஏற்றுக்கிறேன்ற தாழ்மை, அந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்கிறேன், யூ ஆர் சக்ஸஸ். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டான ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் இன்னுமே அவனை அடிக்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டான இடத்துல இல்லை பிரதர் சிஸ்டர், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் விழுந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு விடுதலை ஆக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தட்டி எழுப்ப ஆரம்பிங்க. காலையில் விழுந்து எழும்போது உங்கள் கண்ணு பூட்டப்பட்டிருக்கும், வேற ஒரு கண்ணு திறக்கும். அன்னைக்கு நீங்க மகிமை மேல் மகிமை அடைந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுற எல்லார பார்த்து சொல்றாரு, யாவிக்குரிய பிள்ளையே, யாவிக்குரிய பிள்ளையே, யாவிக்குரிய பிள்ளையன்னு ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றாரு. அதோட ரெசம்பிளன்ஸ் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் படிங்கக்கா, 1 தீமோத்தேயு 1:13 வசனத்தை படிங்களேன். முன்னே நான் எல்லாரும் அந்த வசனத்தை கையில் வைங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை மட்டும் எடுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. எடுத்துட்டீங்களா அக்கா? பேஜ் நம்பர் சொல்லுங்கக்கா. 286 புதிய ஏற்பாட்டில் 286, அதில் 286, அதில் முதல் அதிகாரம் முதல் 13வது வசனத்தை எல்லாம் கை வைங்க. சபையோரோடு சொல்லாமா? சொல்லுங்க.
படி. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொலை செய்கிறவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் ஓகே, போதும் போதும். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொலை செய்கிறவனாய் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ என்னுடைய ஆவி பரிபூர்ணமானதினால் விசுவாசமும் நன்மையும் எனக்குள்ள என்ன ஆயிருச்சு, வந்துருச்சு மட்டும் இல்லை அக்கா அண்ணன் அங்க சொல்லுது, பரிபூர்ணமாய் விலகப்பட்டுருச்சு. கொஞ்சம் இல்லை, 10% 20% இல்லை, 100% வந்துருச்சு. 100% வந்துருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நான் பண்ணது தப்பு தான். இன்னைக்கு நான் போயிட்டு நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை இது தோணுச்சுன்னா, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி கொண்டிருந்தேன், என் கண்ணு இன்னைக்கு நிச்சயமா திறக்கப்பட்டுச்சு. நான் இன்னைக்கு போயிட்டு ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் மறுபடியும் ஆவியானவருக்கும் எனக்கு இருக்கிற உறவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற வசனம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி தோணலனா, நான் மறுபடியும் சொல்ற பலிபீடத்திலிருந்து என்ன மன்னிச்சிருங்க, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்டா இருக்கிறேனா, நான் தவறு செஞ்சுட்டேன் ஆமா, ஆனா இன்னைக்கு நான் தவறு உள்ளவனா இல்ல, எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் போட்டுட்டு இருக்கிறவனா இருந்தேன் இல்ல, நான் வேற மாதிரி ஆயிட்டேன். எத்தனை பேருக்கு குருடர்களை நேரில் பார்த்துருக்கிறீங்க? குருடர்களை நேரில் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? கை தூக்குங்க, நான் உங்கள் கைகளை உங்கள் கண்களை பார்க்கட்டும். எல்லாரும் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? அவங்களோட வஸ்திரம் எப்படி இருக்கும்? ஒரு பட்டன் போட்டிருக்கோம், ஒரு பட்டன் போட்டிருக்காது, சட்டை கசிங்கி இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ அப்படியே உங்களை நீங்களே பாருங்களேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா அழகாக ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுன்னு சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக வந்திருக்கிறீங்க. நீங்கள் அன்னைக்கு பர்த்திமே குருடனுக்கு விஷன் வந்த உடனே ஏசப்பா கிட்ட போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருந்திருப்பான், அவன் ட்ரெஸ் எப்படி மாறி இருக்கும், மூஞ்சில சகதி இருந்திருக்கும், உடனே தொடச்சிருப்பான்ல. இது வரைக்கும் பார்க்காத பல காரியங்கள், அவனுக்கு ரெட் கலர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமே, ப்ளூ கலர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். முதல்ல அவன் யாருன்றதை அவனால் பார்க்க முடியுமே. இன்னைக்கு அதுதான் நமக்கு வேணும். இன்னைக்கு அதுதான் பிரதர் வேணும் நமக்கு. இன்னைக்கு அதுதான் நமக்கு வேணும். நமக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரியணும்னா என் கண்ணு திறக்கணும். முதல்ல என் கண்ணு தெரிஞ்சாதான் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு எனக்கு தெரியும். கண்ணு பூட்டிட்டு எதுக்காக அழைக்கப்பட்டவன், என் அழைப்பு என்னன்னு எனக்கு தெரில பிரதர், என் அழைப்பு என்னன்னு எனக்கு தெரில, என் வாழ்க்கையில் நன்மை நடக்கலை, என் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னா காரணம் என்னன்னா, என்ன இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரில. அது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் அது திறக்கப்படும். சொல்லுங்க, அது திறக்கப்படும். என் கண்ணு திறக்கப்படும், என் கண்ணு திறக்கப்படும். அது திறக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு முறை குமாரன் விடுதலையாக்கிட்டார்னா அது மெய்யான விடுதலை. ஒரு முறை குமாரன் என் கண்ணை திறந்துட்டார்னா மறுபடியும் அந்த கண்ணு பூட்டவே படாது. திறக்கப்பட்டது தான், இனி அது பூட்டப்படாது. இதுக்கு காரணம் எங்க தெரியுமா? இதற்கு அஸ்திபாரம் எங்க தெரியுமா இருக்கணும்? மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு ஒப்பான அஸ்திபாரமாக உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நெடுங்காற்று கொடுங்காற்று, அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தை படிக்க வேணாம், அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்தில் ஒரு பெரிய காற்று, அந்த காத்துக்கு பெயர் யூரோக்ளிதோன் என்னும் ஒரு காத்து. படகு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு, மெலித்தா தீவுக்கு தப்பி சென்றார்கள் என்று வசனம் இருக்கும். ஆனால் உங்களுடைய அஸ்திபாரம் மாத்திரம் மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்குமேனால், கடுங்காற்று கொடுங்காற்று நெடுங்காற்று யூரோக்ளிதோன் காத்து, எப்பேற்பட்ட அலைகள் காத்துகள் வந்தாலும் சரி, உங்களை அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அசாதாரணமான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க. அதற்கு முதல்ல உங்க கண்ணு திறக்கப்படணும். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? முதல்ல ஒரு நிமிஷம் நானும் இங்க யாருமே எதுவுமே பண்ண போறதில்லை, நீங்க மாத்திரமே. ஏன்னா வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். இந்த காலை நேரத்தில் அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்கள் மூடி, ஜீசஸ் ஜீசஸ், கண்களை மூடுங்க. அப்படியே
அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ, உங்களுக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கிறதோ, அந்த காரியங்களை ஏசப்பா எனக்கு சரி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா நீங்க சரி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, குமாரன் விடுதலையாக்கி நான் மெய்யான விடுதலை. அந்த விடுதலை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒன்ஸ் ஒரு முறை விடுதலைன்ற ஒரு காரியம் வந்துருச்சுன்னா இனி எந்த விதமான தேவையில்லாத அகந்தையான காரியங்கள் எனக்குள்ள இல்லை. ஒன்ஸ் ஒரு முறை கண்ணு எனக்கு திறந்துருச்சுன்னா போதும், என் மேல இருக்கிற சகதிகளை நான் தட்டி விட்டுருவேன். நான் முதல்ல யாருன்றதை நான் பார்த்துருவேன். எனக்குள்ள இருக்கிற என் கண்ணு திறந்துருச்சுன்னா, ஆவியானவர் வந்துட்டாருன்னா எனக்குள்ள வெளிச்சம் வந்துடும். எனக்குள்ள இருக்கிற இருள், நான் மறைவில் 4 ரூம்ல பண்றது யாருக்குமே தெரியலன்னு சொல்லி பார்க்கிறத வெளிச்சத்துக்கு ஆவியானவர் கொண்டு வந்துருவார் என்ற பயம் எனக்குள்ள வந்துடும். கண்களை மூடுங்க. தேங்க்யூ அப்பா. ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க மாத்திரம் இது பண்ணுங்க, பார்க்கலாம். கன்ஃபஸ் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னை பாதுகாத்து கொள்ளணும். நீங்க தான்ப்பா என்னை பாதுகாத்து கொள்ளணும். எனக்குள்ள தகப்பனை என் கண்ணு தடை செய்து திறந்துருங்கப்பான்னு சொல்லுங்க. இவ்வளவு நாளா பூட்டப்பட்ட கண்ணு இன்னைக்கு திறந்துருச்சுன்னா நான் நல்ல ஒரு மகிமையை பார்த்துருவேனே அப்பான்னு சொல்லுங்க, பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி சொல்லிட்டே இருங்க. எங்களை உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. இன்னைக்கு கர்த்தர் காலையில நம்மோடு பேசியிருக்கிறாரா? அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனாகி என்னோடும் கர்த்தர் பேசினார்.